டெல்லி திகார் சிறையிலிருந்து பரோலில் வெளியே வந்த பிரபல சைக்கோ கொலையாளியான டாக்டர் டெத்தை டெல்லி போலீசார் ராஜஸ்தானில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஆசிரமத்தில் பூசாரி வேடமணிந்து மறைந்திருந்த கொலையாளியை பக்தர்கள் போல் வேடமணிந்து சென்று போலீசார் பிடித்தது எப்படி? சீரியல் கில்லரான டாக்டர் தேவேந்தர் சர்மாவுக்கு டெல்லி போலீசார் வைத்த பெயர்தான் டாக்டர் டெத். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் பகுதியைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் ஆவார். ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரிதாக சம்பாதிக்க முடியாத விரக்தியில் இருந்த இவர் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் சட்டவிரோதமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை இடைத்தரகர்கள் மற்றும் சில மருத்துவர்களின் உதவியுடன் மேற்கொள்ள ஆரம்பித்தார். இதனால் அவருக்கு லட்சங்களில் பணம் கொட்ட ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் இவருக்கு சிறுநீரக டோனர்கள் சரியான நேரத்திற்கு கிடைக்கவில்லை. பொறுத்து பார்த்த டாக்டர் சர்மா ஆட்களை கொன்று உறுப்புகளை கடத்துவது என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அந்த சமயத்தில் இவரிடம் சிக்கியவர்கள்தான் டாக்ஸி டிரைவர்கள். தாமாக வந்து சிக்குபவர்கள் இவர்கள்தான். கேள்வி கேட்கவும் ஆளில்லை. டாக்ஸி டிரைவர்களை கொன்று உடல் உறுப்புகளை எடுத்து பணத்திற்கு விற்க ஆரம்பித்தார் சர்மா. டெல்லியில் ஏதேனும் ஒரு டாக்ஸியில் ஏறி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்று விடுவார். ஆள் அரவமற்ற பகுதிக்கு சென்றதும் பின் சீட்டில் இருந்தபடி சுத்தியலால் டிரைவரின் மண்டையை பிளந்து கொன்று விடுவார் சர்மா. பின் அந்த உடலில் இருந்து இவருக்கு உடந்தையாக செயல்பட்ட மருத்துவர் உதவியுடன் கிட்னி, இதயம், லிவர் போன்ற முக்கியமான உறுப்புகளை வெட்டி எடுத்து விடுவார். அதன் பின் அந்த உடலை காஸ்கஞ்ச் பகுதியில் முதலைகள் நிறைந்த ஹசாரா கால்வாயில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல் சென்று விடுவார். உயிரிழந்த டாக்ஸி டிரைவரின் அந்த காரை பார்ட்டாக கலற்றி விற்கவும் ஆட்களை வைத்திருந்தார் சர்மா. இப்படி இவர் கையால் பலியானவர்கள் டிரைவர்கள் மட்டும் 50ற்கு மேற்பட்டோர் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. 1998 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை இவர் செய்த கொலைகள் டெல்லி மட்டுமன்றி நாட்டையே உலுக்கி எடுக்க போலீசார் களத்தில் இறங்கினர். சீரியல் கில்லரான டாக்டர் சர்மாவை வலைவீசி தேடி வந்த டெல்லி போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் அவரை பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் பகுதிகளில் 125ற்கு மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை மற்றொரு மருத்துவர் மற்றும் இடைத்தரகர்களின் உதவியுடன் செய்திருப்பது தெரியவந்தது. ஒரு மாற்று அறுவை சிகிச்சைக்கு 5 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். 21 டாக்ஸி ஓட்டுநர்களை கொலை செய்ததாக சர்மா கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் அவர் 50ற்கு மேற்பட்டவர்களை கொன்றதாக ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் பலரின் உடல்களை போலீசார் மீட்க முடியாததால் 7 பேரை மட்டுமே கொலை செய்ததாக சர்மாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. நீண்ட சிறை தண்டனைக்கு பிறகு 2020 ஆண்டு ஜனவரியில் நன்னடத்தை அடிப்படையில் சர்மா ஜெய்ப்பூர் மத்திய சிறையில் இருந்து பரோலில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் தலைமறைவானார். தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அவரை தேடி வந்த நிலையில் சர்மா தனது 2வது மனைவியுடன் பாப்ரோலாவில் வசித்து வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் கன்னாட் பிளேஸில் அவரை வைத்து கைது செய்தனர். இந்த முறை அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின் 2023 ஆண்டு ஜூன் மாதம் 2 மாத பரோல் வழங்கப்பட்டது. இந்த முறையும் அவர் தலைமறைவானார். இதையடுத்து டெல்லி போலீசார் அலிகார், ஜெய்ப்பூர், ஆக்ரா, பிரயாக்ராஜ் என பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டு அவரை தேடி வந்தனர். 6 மாதங்களாக தகவல்களை சேகரித்து வந்த போலீசாருக்கு ராஜஸ்தான் மாநிலம் தௌசாவில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் சாமியார் வேடமணிந்து சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்துள்ளது. டெல்லி போலீசார் பக்தர்கள் போல வேடமணிந்து அவரை பின்தொடர்ந்து சென்று கண்காணித்து வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சர்மாவை அதிரடியாக கைது செய்தனர். கொலை, கடத்தல், கொள்ளை என 27 வழக்குகளில் தொடர்புடைய சீரியல் கில்லரான சர்மா தற்போது சட்ட நடவடிக்கைகளுக்காக சிறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் பின் அவருக்கு பரோல் வழங்கப்பட மாட்டாது என தெரிகிறது.